என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஸ்டர் கேக் கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஆனா என்ன இந்த இடத்துல தூக்கின்னு வந்து வச்சவன் நீ. சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் பண்ண வேலையால் நம்ம ஊரில் சமைக்கிறதுக்கு கேஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெட்ரோல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் யாரோ எங்கேயோ மாதிரி பேசுறீங்க. ஓகே, போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அது ஃபன்னி நியூஸாக வந்துருக்கு. ஸோ ஃபன்னி நியூஸாக என்ன பண்ணுறத பார்த்து கஷ்டத்தை கொஞ்சம் மறந்து சந்தோஷமா இருப்போம். ஓகே போராட போயிடலாம். நான் கலையாசாமி, இந்த ஷோ கலை கந்தசாமி. பெரிய ஊர்ல இருக்கான். குளிக்கிற தண்ணி இருக்கிற ஹீட்டரை வச்சு சமையல் பண்றாங்கடா. என்ன பண்றது, வேற வழி இல்ல. எனக்கு வழி தெரியல ஆத்தா அப்படின்ற மாதிரி தான் ஆகி போச்சு. போல எனக்கு வழி தெரியல ஆத்தா. இது போல பண்ணக்கூடாது. இதுல இருந்து ரெஸ்ட் வரும். ஹீட் ஆச்சுன்னா நம்ம பையன்தான். அரே இதுக்கு இப்போ இன்னொரு ஐடியா இருக்கு. பெரிய பாயில் வாட்டர் வச்சு அதை ஹீட் பண்ணி அந்த ஹீட் வாட்டரை வச்சு குக் பண்ணலாம். இப்படி பண்ணலாம். பாயசம் தானே இவ்வளோ ஹீட் அதுக்குள்ளே வச்சா அப்படியே 100 டிகிரி மேல் தாங்காது. தண்ணி 100 டிகிரி மேல் போகுது. எப்படின்னா 100 டிகிரி மேல் ஹீட் ஆகாது. டபுள் பாயில் பண்ணலாம். கேஸ் பிரச்சனையால ரம்ஜான் பிரியாணிக்கு எதுவும் பாதிப்பு வராதுல பாய். இங்க அவன் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கியா? கேட்டதா சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம் தான். இதை பத்தி டெல்லி பார்லிமெண்டில் பேசுறேன். பயப்பட தேவையில்லை. விறகு அடுப்பு தான் செய்வோம். கட்டதாமல்ல நிறைய பேர் கடையில விறகு அடுப்பு யாமிருக்க பயமே. அடே சும்மா இருந்தா நோ இஷ்யூஸ். விறகு அடுப்பு தான் ரைட். எல்லாம் அதே முடிச்சு விறகு விட்டு. என்னடா இது பெட்ரோல் இது பிராங்க் பண்ணாங்க. ஆனா இவங்க சும்மா தான் பண்ணாங்க. ஆனா நிறைய பேர் ஊர்ல வாங்கிட்டாங்க. டப்புனு போட்டு நான் கிளம்புறேன். சின்ன டேங்க் தானே, டப்புனு போட்டு 2 100 ரூபா கொடுங்க, மொத்தமா சேர்ந்து வாங்கிக்கோ. கம்மி ரேட்டு. என்னடா இது அந்த பெட்ரோல் வாங்க. அடுத்த பெட்ரோல் இல்ல போல. வாங்க போ. சரி போங்க வாங்க. ஆக்சுவலி இது பிராங்க் தான். அல்லது இந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. இருக்கிற பிரச்சனை நீங்க வேற ஏன்டா மெட்டல் மாதிரி பண்றீங்க? எடப்பா போலீஸ் டக்கு விட்டானுங்க. போலீஸ் டாக்ஷன் டைப் ஆஃப் த அன்வான்டட் பிராங்க்ஸ். அவன் எவ்வளோ டென்ஷன்ல இருக்கான். வேற புது வண்டி வாங்கலாம்னு இந்த மாதிரி பயப்பத்திருக்கேடா. ஆக்சுவலி இது பிராங்க் தான். பட் ஆனா இந்த மாதிரி நிஜமாவே பண்றீங்க. வெக்கியா நான் காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இல்ல நிஜமாதான். இங்க பாருங்க, 20 லிட்டர் தண்ணி கேன் எடுத்துட்டு அதை உட்காந்து தலைவன் பெட்ரோல் பிடிச்சிட்டு இருக்கான். அந்த தண்ணி கேன் போட்டவன் கேன் கட்டணும் கழுவி கொடுப்பாங்களா? எல்லாம் பொய். இதெல்லாம் என்ன பண்ணாங்களோ தெரியல. வாங்கிட்டு போய் அதிக ரேட்டு வித்துருப்பாங்களா? அதான் இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா இது இவ்வளோ பெட்ரோல் யோசே பண்ணலையா? 18 லிட்டருக்கு மேல வந்திருக்கு போலயே. என்ன கொடுமை இது. மூடியும் போடல. என்ன இது திடீர்னு போக நம்ம கூட ஊத்திச்சுன்னா என்ன ஆகுறது? திடீர்னு ஸ்பார்க் ஆச்சு என்ன ஆகுறது? பெட்ரோல் பாலாதின்றாங்க. ரைட்டா இருந்தா பூமிக்கு இல்லடா சாமிக்கு. முட்டாள் ஜனங்க இருக்கிற வரைக்கும் இந்தியா முன்னேற முடியாது. ஆரஞ்சு ஜூஸ்ன்னு வீட்டுல யாராச்சும் எடுத்து குடிக்கிற போறாங்க. கரெக்டுதான். சென்னைக்கு ஸ்பெண்டர் பைக்ல வார் போகும்போது கூட பயமா இல்லடா. உங்களை பார்த்தாதான் பயமா இருக்கு. இருக்கட்டும். ஏதாவது நியூஸ் இருக்கு, நியூஸ் வேற விஷயத்த கவர் பண்றதுக்கு நீங்க இஷ்டத்துக்கு நியூஸ் போட விருப்பத்தை வச்சுக்கல. இது சொல்றது இதெல்லாம் பயந்துட்டு பல பேர் என்ன பண்றாங்க, பெட்ரோல் காலியாயிரும் கிடைக்காதுன்ட்டு இந்த மாதிரி டேங்க் வாங்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நின்றுட்டு இருக்கானுன்னா இன்னொரு பெருசை காட்டுற பாருங்க. இங்க பாருங்க.
டாடா ஏஸ்ல குட்டி யானையில அதாவது இவருக்கு ஒரு யானை பாருங்க இத்தனை யானைக்கு வச்சிருக்கேன் இத்தனை யானை புல் பண்ணிட்டு இருக்கேன் என்னையா இது பார்க்காத வீடியோ இருக்கு. பார்க்கவே விற்க போறானுங்க போல அதான் பெட்ரோல் பைசா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறாதீங்கடா பைக் வச்சு விற்பாங்க. பெட்ரோல் கேஸே இப்படிதான் பண்ணி மாட்டினாங்க ஒரு இடத்துல. இவ்வளோ பெட்ரோல் வாங்கிட்டு போயிட்டு அங்க 1 லிட்டர் 20 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. கடவுளே பிழைக்க தெரிந்தவர் ஒரே அரசாங்கம் இதுக்கு பாட்டில் வழங்கக்கூடாது என்று அறிவிப்பு விட வேண்டும். ஆல்ரெடி இந்த மாதிரி பாட்டில் வாங்கக்கூடாதுன்னு இருக்கு. சில பங்களா கடை தர மாட்டாங்க. ஓகேவா சரி அவங்க ஏதாவது கெஞ்சி கேட்டோம் வண்டி இன்ட்ரெஸ்ட்னா அவங்க தான் கொடுப்பாங்க பெட்ரோல் பங்க்ல. இப்போ 20 லிட்டர் இருக்கா ஒரு 10 கேன் கிட்ட மேலே தான் இருக்கும். 10 100 லிட்டரு கிட்ட பிடிப்பாரா 100 லிட்டரு இது இங்க 110 101 ரூபா 2 ரூபா தான் பெட்ரோல் ப்ரைஸ் வாங்கிறேன். ஓகேவா 106 ரூபா 102 ரூபா இருக்குது. இதெல்லாம் எங்கே எடுத்துன்னு போயிட்டு பிளாக் பெட்ரோல் எங்கேயுமே கிடைக்கல எங்கேயுமே விட்டாங்கண்ணா 200 ரூபா 300 ரூபாய் ஒரு லிட்டர் விட்டாங்கன்னா மக்கள் வேற வாங்கி தலைவர்கள் ஆகாம 3 மடங்கு 2 மடங்கு. வைரஸ் வேர்ல்டு வார்னு பார்த்தாச்சு. அப்படியே ஜாம்பி அப்ளிகேஷன் ஏலியன் இன்வெஸ்ட் வந்தாலும் பரவாயில்ல நம்மள மீறி ஒன்று உயிர்கள் இருக்கின்றன ஏலியனும் வரல இன்னும். இது வந்து ஆபத்தாம இல்ல ஒரு காட்சில டைனோசர் ஓ சிச்சுவேஷன் ஏத்த பிபி பிளேட்டா ஓ ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. இது என்னது இப்போ நான் என்ன பண்ணணும் இது இங்க ஒன்றும் பண்ண வேணாம். நீங்களும் புது அண்ணியும் காஷ்மீருக்கு போய் காஃபி ஷாப் வச்சு நடத்துங்க. அனில்ஸ் நாங்கள் ஆண்டனி தாஸ் மாதிரி 60 காரில் உங்களை தேடி கூட்டிகிட்டு போக வரும். சாரி நான் தாவைக்கா தலைவர் விஜய் இல்லை நான் பார்த்திபன். நீங்கள் வேறு யாரோ நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் சொல்லுங்கள். அப்படியே இல்லையா ரீக்ரியேட் பண்ணுவோம் தமாசா இருக்கும். அடே பேயில போமா ஏடா அண்ணனே அவரே 1000 பிரச்சனை இருக்காரு. இந்த மாதிரி ஃபிலிம் போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க வெட்டிட்டு இருக்கீங்க. லோகேஷ் கனகராஜ் அருமையா இருக்கேடா ஸ்கிரிப்ட். யாரும் ஸ்கிரிப்ட் தான் அது லோகேடா எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கானுங்க. பெட்ரோல் தானே பெட்ரோலா கஷ்டம் பண்ணிட்டு இருக்கியா வண்டி பெட்ரோல்ல அப்படியே வத்தி வச்சுக்கோங்களேன் கொளுத்தி போடுவோம். மானாமதுரை தாலாக்குளத்தில் நமது நண்பர் கிங்ஜங் செல்ஃபி எடுக்கிறாரு. மாணவர் சந்திப்பு ட்ரெயின்ல தான் போவாரு அப்படின்ட்டு ட்ரெயின்ல வச்சிருக்கீங்க. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் முன்மாண்டங்களை பார்வையிட்டார் நமது நண்பர். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் ஜாகுங்க. ரைட்டு ஃபர்ஸ்ட் பிக்ல சப்பல்ஸ் இல்லாம இருக்கு டீடைலிங். உங்க பொண்ணை கூப்பிடாம யாரும் வர சொன்னது டேய் இதுதான் சாக்குன்னு நோ பாய் நோ ஆயில் ஹோட்டல் சொல்லி ஸ்கேம் பண்ண போறானுங்க. ரைட்ரா இறக்கடப்போ இல்லை எதுவும் இல்லை. கோயம்புத்தூர் மக்களே உசரா இருக்கு. என்ன ஸ்கேம் இருந்தாலும் கோயம்புத்தூர் திட்டுறீங்க நியாயமாடா இது. என்னைய பார்த்தாவே உனக்கு இது என்ன காலேஜ் போட்டு எங்கேருந்து ஓடி வருது. நான் வரமாட்டேன் நீயும் வராத. நம்ம கெட்டு சின்ன பின்னமா போறோம். அதை எதுக்கு நம்ம பண்ணக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சா லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். வா வீரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? செத்துடலாம். பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, கூலிக்காரனாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, ஏமாத்தணும். மணி டெஸ்க் கம் ஈஸி சார். 2 கையும் 2 காலும் ஒழுங்கா இருந்தாலே காலி இதுதான் எத்திக்கு. 2 கை காலைதான் பழகிட்டு வலியே உள்ள வையே லட்சியத்தை தள்ளி வையே. வாழ்க்கையில் அன்பு பாசங்கிறது முக்கியம் இல்லைண்ணே. நம்ம கிட்ட கட்டுக்கிட்டா துட்டு இருந்தா போதும்ண்ணே. வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழலாம். டேய் தம்பி ஸ்டெப் தான் கஷ்டம். மற்றது எல்லாமும் கஷ்டமா தான் இருக்கு. எப்படியோ விட்டுரு திருப்பி வந்துடாத. நம்மளாம் வரணும்னு எவனும் கேட்கல. நீ ஏறி கபிலா செத்துரு பைலா ஃபுல்லா டிமோட்டிவேஷனா இருக்குது. நம்ம ஏத்தாப்ல நின்னா நம்மள சோலிய முடிச்சிருவானுங்க. நீ ஏறி அடிக்காத கபிலா செத்துருவே.
குத்துனவன் நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்ல பார்த்தேன். ஆனா குத்துனது கத்தியால இல்ல. லாஸ்ட் இவ்வளோ டார்க்காக இருக்குது இதை வச்சு தப்பாக்குதுண்ணா. லவ் இஸ் லைஃப் பட் லவ்வர் இஸ் நாட் லைஃப். என்னடா டேய் பெங்களூர்ல இது பாட்டு அப்படியே விட்டுடா கிட்டியும் என்னடா கொடுமை நடக்குதுங்க. சன் பிக்சர்ஸ் கார்பரேட் கொடுத்தா என்ன ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம கிட்ட வாங்க, நம்ம கிட்ட 2 பேனர் இருக்கு. கொடுமையே காட் போர்டு வரப்பா ராவணன் மவன் ஐயா சார் கலாசெட் பிஜிஎம் ஊரும் லட்டு தோனி விசட். ஓகே ஓகே வா தலைவா. ஓ சிஎஸ்கேக்கு இது பண்ணாங்க. நல்லா லைக் போடுங்க, முடிஞ்சா ஹைப் ஏற்றி விடுங்க. ஓகேவா, ஹைப் பாயிண்ட் வந்து ஏற்றி விடுங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய பார்க்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே பார்த்தா நம்ம சேனலோட ஐடி. ஓகேவா, நீங்கள் பார்த்து மீன் பிடிச்சதுன்னா அது ஷேர் பண்ணுங்க. நானும் கரக்குடி மீன் ஆக்சுவலாக படம் பார்க்கலாம். ஓகே ப்ளஸ் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் வந்துக்கிறேன். போடுறேன் பாய். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது இந்த வீடியோ மட்டும் தான் பார்க்கல. அந்த ஒரு லாரியில வந்து அத்தனை கேன் வச்சு போற மாதிரி அது அது எதுக்கு அப்படி பிடிக்கணும்? அப்படி தேவைன்னா இந்த லாரியிலே பிடிச்சிருக்கலாம். கேஸ் பிரச்சனையும் இதாயிடுச்சு, இந்த பெட்ரோல் பிரச்சனை அதாவது ஓகே இப்போதைக்கு எந்த பெருசா ஆவல. ஆவாம இருக்கு. இப்ப வாங்கிட்டு போய் வச்சவங்க என்ன பண்ணுவாங்க? அதை இப்ப யாராவது நிப்பாட்டுவாங்க, ஏதாவது ஆகும், அந்த டைம்ல டைம்ல விற்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. வாங்குறவங்களும் இருப்பாங்க. வேற அதான் வழி சொல்றேன், இல்லாத அது நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. மாற்றவங்க மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுதான், அது ஒன்றும் பண்ண முடியாது. பண்றவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்